ஓம் நமச்சிவாய வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு கடவுளுக்குள்ள நம்புகிறேன். இதற்கு முன்பாக லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதியை பார்த்துருக்கோம். இப்போ 4ஆம் அதிபதியை பார்க்க போகிறோம். லக்கணத்திற்கு 4ஆம் அதிபதி அதுக்குரிய அதோட காரகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம். 4ஆம் இடம்ன்றது என்ன? வீடு, மண், மனை, தாய், சொத்து, சுகம் அப்படின்ட்டு அதோட காரகத்துவம் வரணும். அப்போ அந்த காரகத்துவத்தை நமக்கு அந்த பாவத்தோடு நமக்கு இணைக்க தெரியணும். இப்போ 4ஆம் இடத்து அதிபதி, இப்போ காலபுருஷ லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மேச லக்கணத்திற்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்து அதிபதியாக வருவார். அந்த சந்திர பகவான் லக்கணத்திலேயே, அதாவது மேச மனையிலேயே இருந்தாருன்னா ஜாதகருக்கு தாயாரோட அன்பு கிடைக்கும், தாயாரோட சொத்து கிடைக்கும், வீடு, வாகனம், மண், மனை, பூமி எல்லாம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 1ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதற்கு அடுத்து இது சுபகிரக பார்வை இருக்குதா, பாவகிரக பார்வை இருக்குதா, சுபகிரக சேர்க்கை இருக்குதா அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும். அதற்கடுத்து 4ஆம் இடத்து அதிபதி, அப்புறம் அந்த அந்த பாவத்துக்கும் நம்ம எடுத்துக்கிறணும். அதாவது 4ஆம் இடத்திலிருந்து சந்திரன் எங்கே அதாவது உதாரணம் எங்கே நிற்கிறாரு? 10ஆம் இடத்துல நிற்கிறாரு. அப்போ தொழிலை லிங்க் பண்ணணும். சந்திரன் காரகத்துவமான குடிக்கும் திரவங்கள் அப்படின்றதையும் நம்ம லிங்க் பண்ண தெரிஞ்சுக்கிறோம். எப்பயுமே தன் மனைக்கு எந்த கிரகமுமே மறையாமல் இருக்கும். அப்போ அந்த தன்மனைக்குன்றத ரொம்ப முக்கியத்துவம் அதற்கு நம்ம கொடுக்கணும். அதற்கடுத்து 4ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் சந்திரன் மேசமனையில் சமம் பெறுவார். 2ஆம் இடத்துல என்ன பெறார்? இதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கணும். 2ஆம் இடம்ன்றது என்னது? குடும்பம். அப்போ தாயார் தனது குடும்பம் இந்த ஜாதகருக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. தாயார் மூலியமாக, தனது குடும்ப உறவுகள் மூலியமாக ஜாதகருக்கு தேவையான பண வசதிகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து, 3ஆம் இடம்ன்றது என்னது? இளைய சகோதரம் அப்படின்றதையும் நமக்கு குறிக்கும். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 12க்கு என்ன செய்யணும், என்ன எடுக்கணும்? தாயார் மூலியமாக விரயம். ஏன்னா தாயார் பாவத்துக்கு 12க்கு போகுது. அப்போ தாயார் மூலியமாக விரயம் அப்படின்றது. இப்போ இது ஒரு சுபக்கிரக சேர்க்கை, சுபக்கிரக பார்வை இருந்ததுன்னா அதோட பலனை நம்ம மாற்றி எடுக்க தெரியணும். இளைய சகோதரத்தினால் லாபம் உண்டு அப்படின்ற மணிக்கு நம்ம எடுக்கணும். ஜாதகர் தன்னுடைய முயற்சியால் 3ஆம் பாவம் வலுத்திருந்துச்சுன்னா எப்படி? இந்த இதுலேயே பாவங்கள்லேயே 3ஆம் பாவம் ரொம்ப முக்கியமானது. அப்போ 3ஆம் பாவத்தில் ஒரு சுபகிரகம் இருந்து, ஒரு பாவகிரகம் இருந்து, அது நல்லா ஆதிபத்தியம் இதாக வாங்கி இருந்ததுன்னா, அப்போ ஜாதகர் தனது முயற்சியால் தொழில்களை உண்டாக்குவார், தனது முயற்சியினால் வாழ்வில் ஜெயித்து விடுவார் அப்படின்றத எடுத்துக்கிறோம். 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்னது? நல்ல ஜாதகர் நல்ல சுகவாசி, ஜாதகருக்கு தேவையான சொத்து சுகம் எல்லாமே கிடைச்சிடும், தாயாரோட சொத்து கிடைக்கும், தாயார் அன்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். 4ஆம் இடத்து அதிபதி 5ல் இருந்தால் அப்போ அந்த வீட்டுக்கு அந்த கிரகம் என்ன பலத்தை பெறுது அந்த இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ குழந்தைகள் மூலியமாக ஜாதகருக்கு நல்ல ஆதாயம் உண்டு. குழந்தைங்க பிறந்த பின்னாடி ஜாதகருக்கு பொருளாதார ரீதியில் ஏறுமுகமாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கணும். 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருந்துச்சுன்னா 4 6ன்னா தாயாருக்கு மருத்துவ செலவு உண்டு, நோய் நொடி உண்டு, இது கடன்கள் உண்டு, எதிரிகளால் ஜாதகருக்கு தொல்லை உண்டு அப்படின்றத எடுத்துக்கணும். 4ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்தால் கூட்டு தொழில் மூலியமாக நல்ல லாபங்கள் உண்டு. தாயார் பெயரில் தொழில் தொடங்கினா அதில் லாபம் கிடைக்கும்.
அப்படின்றத எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்த அதிபதி 8ல், 8ன்றது மறைவிடம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 8ஆம் இடத்துல போய் ஒரு சுப கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பாவ கிரகங்கள் போய் 8ஆம் இடத்துல போய் அமரக்கூடாது. அமர்ந்து அந்த திசை நடந்தவங்களை கேட்டால் தான் அதுக்குரியதை நமக்கு தெரியும். அப்போ வந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இருந்து மேலே விழுகுறது, திடீர் ஆக்சிடெண்ட்டு, அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும். திடீர் லாபங்கள் இதுகளும் உண்டு, ஆனால் அதற்கு முன்பாக இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். 4ஆம் இடத்த அதிபதி 9ல் இருந்தால் மூதாதையர் சொத்து கிடைக்கும், தந்தையோட சொத்து கிடைக்கும், பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்த அதிபதி 10ல் இருந்ததுன்னா நல்ல வருமானம், நல்ல தொழில் அப்படின்றத எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்த அதிபதி 11ல் இருந்தால் பல தொழில்கள் செய்பவராக இருப்பார், பல வழியில் ஆதாயம் உண்டு அப்படின்றத எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்த அதிபதி 12ல் இருந்துன்னா தாய் மூலியமாக ஒரு மருத்துவ செலவு, தன் சுகத்திற்காக செலவினங்கள் அப்படின்றது 12ன்றாவே விரயம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இனி அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொருங்களாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி. டேய் முடிஞ்சிருச்சு.